ஒருத்தர் நம்மள ரொம்ப லவ் பண்றாங்க, தினமும் கால் பண்றாங்க, நிறைய மெசேஜ் டெய்லியும், ரொம்ப ரொம்ப கேர் நம்ம மேல. பட் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான ஃபீலிங்ஸ அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியலன்னா, சொன்னா அவங்க கோபப்பட்டுருவாங்களோ, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, என்ன தப்பா நினைச்சிடுவாங்களா, இப்படின்னு நீங்க யோசிக்கவும் பயப்படவும் ஆரம்பிச்சீங்கன்னா அங்க உங்களுக்கு எமோஷனல் சேஃப்டி இல்லைன்னு அர்த்தம். பட் லவ் இருக்கலாம், எமோஷனல் சேஃப்டி சுத்தமா ஜீரோ. இத பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். எப்பவும் போல உங்களுக்கு நான் இது லைஃபோட ரியாலிட்டி என்ன, சைக்காலஜி, நம்மளுடைய இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் growth என்ன, அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் இன்னைக்கு சூப்பரா உங்களோட பேச போறேன். வாங்க ஜாலியா ரியாலிட்டிக்குள்ள போலாமா? வணக்கம், இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. எமோஷனல் சேஃப்டி இந்த வார்த்தை ஏதோ ஒரு பெரிய சைக்காலஜி வார்த்தை மாதிரி நம்ம கேட்டிருக்கலாம். ஓகே, பட் ரொம்ப சிம்பிளுங்க, ஒண்ணுமே இல்லை. நாம நம்ம மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த யார்கிட்ட எந்த பயமும் இல்லாம ஃப்ரீயா சொல்ல முடியுதோ அதுதான் உண்மையான எமோஷனல் சேஃப்டி. அதாவது நமக்கு சந்தோஷமா இருந்தா சொல்லலாம், அவங்க கிட்ட ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் சொல்லலாம். நீங்க பண்றது தப்புங்க, சரியில்லை, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு தைரியமா நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் உங்களை அவங்க எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட் இல்லாம, உங்களை இன்சல்ட் பண்ணாம, ஓகே, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் எமோஷனல் சேஃப்டின்னு அர்த்தம். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு ஒரு நாள் மனசு சரியில்லைங்க, ஏதோ ஒரு கஷ்டம், ஹர்ட் ஆயிருக்கீங்க. உங்க பார்ட்னர் கிட்ட போயிட்டு பேசினா சரியாயிடும், அதாவது மனசு விட்டு பேசினா சரியாயிடும் நீங்க நினைக்கிறீங்க. சொல்யூஷன் அட்லீஸ்ட் கிடைக்கலைனாலும் அவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இயல்பான ஒரு மனநிலைமை. ஸோ அந்த மனநிலைமையில நீங்க அவர்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? சரிம்மா உட்காரு, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, பார்த்துக்கலாம், நான் கேட்குறேன், வா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அந்த டைம்ல எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம சொல்ல போறது சரியா இல்லையா அப்படி கிடையாது, நம்ம சொல்றது காது கொடுத்து கேட்குறாங்க ஒருத்தவங்க அப்படின்னாலே நமக்கு பாதி மனபாரம் அங்க குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு ஒரு நல்ல எமோஷனல் சேஃப்டின்னு அர்த்தம். அதுவே அதே பர்சன் உங்ககிட்ட என்னதான் உனக்கு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா உனக்கு, இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கியே, ஏதாச்சும் உனக்கு குத்த குறை கண்டுபிடிச்சிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் நை நைன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்க இப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அந்த பர்சன் கிட்ட போயிட்டு அதை சொன்னா கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அதுக்கப்புறம் பேசவே மாட்டீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேச மாட்டீங்க, அமைதியா அப்படியே ஷட் டவுன் உங்களுக்குள்ளேயே வச்சுப்பீங்க, இல்லாட்டி தேர்ட் பர்சன் வேற யார்கிட்டயாவது சொல்லிடுவீங்க. அங்கதான் ப்ராப்ளமே. இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தர் நம்மள லவ் பண்றாங்கன்னு சொன்னா மட்டும் போதாது, அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம மனசு எந்த அளவுக்கு சேஃபா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சில ரிலேஷன்ஷிப்ல எப்படி தெரியுமா, லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பட் அந்த லவ்ல பாத்தீங்கன்னா ஃபியர் ரொம்ப இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட, நம்ம பார்ட்னர் கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னா ஐயோ அவங்க கோவப்படுவாங்களோ, அவங்க மூடு எப்படி இருக்கு, எரிஞ்சு விழுவாங்களோ, நம்மளால அவங்க கஷ்டப்படுவாங்களோ, அந்த டேவே ஸ்பாயில் ஆயிடுமோ, நம்மளால அவங்களுக்கு நம்மளை தப்பா நினைச்சிடுவாங்களோ, என் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிடுமோ, என் மேல வெறுப்பு வந்துடுமோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி நான் இந்த லவ் நம்மளை விட்டு போயிடுமோ இப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி, அங்க அந்த லவ்ல
நம்ம வாழவே இல்லை, புரியுதா? ஹாப்பியா வாழவே இல்லை. நம்ம அந்த லவ்ல சர்வை பண்ணிட்டு இருக்கோம், வாழறதுக்கு பதிலாக சர்வை பண்ணிட்டு இருக்கோம். தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? அங்க ஒரு ஃப்ரீடம் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க ஃபீலிங்ஸை விட நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்னரோட ரியாக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். போயிடுவாங்களோ பயம், பயம், எல்லாத்துக்கும் பயம். அங்க ஃபியரே இருக்கக்கூடாதுன்ற நானு, புரியுதா? அப்போ அது ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்ல பூட்டப்பட்டிருக்கோம். அந்த உறவுல ஒரு பயம், நம்மளை விட்டு போயிடுமோன்றதுக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் லவ்ன்ற பேர்ல. பட் அது உண்மையான ரிலேஷன்ஷிப் கிடையாது. உங்களை கடைசி வரைக்கும் அது ஸ்டேபிளா ஹாப்பியா வச்சிருக்காது. லைஃப் லாங் அது இதை விட இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை தான் உங்களுக்கு மன ரீதியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல எமோஷனல் சேஃப்டி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப பயப்படுவீங்க. அவரு எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, நம்மளோட ஒப்பீனியன் தப்பா ஆயிடுமா, ஓகே, இதனால நம்ம ரிலேஷன்ஷிப் ஏதாவது கலங்கம் ஏற்பட்டுடுமா இப்படின்னு பயப்படுறது. ரெண்டாவது, அந்த ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா உங்க ஃபீலிங்ஸ் அடிக்கடி டிஸ்மிஸ் பண்ணப்படும். நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ற, எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஏத்திட்டு இருக்க, உன் ஃபோன் எடுத்தாலே எனக்கு நிம்மதி இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லி என்னை மூட் ஸ்பாயில் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க ஃபீலிங்ஸ் என்னன்னே கேட்காம அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க எஸ் சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆக்சுவலா அங்க நோ தான் நீங்க சொல்லணும். ஆமா ஓகே தான், எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க எஸ் சொல்ல ஆரம்பிப்பீங்க. நாலாவது, நீங்க ரொம்ப முக்கியமா ஷேர் பண்ண ஒரு வீக்னஸையே நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல வெப்பனா யூஸ் பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. ஓகே, திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர்ல. பிகாஸ் நம்ம யார் ரொம்ப வேணும், ரொம்ப க்ளோஸ்ன்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட தான் நம்ம முழு குணம் என்னவோ அதை அப்படியே ஓப்பனா சரண்டர் பண்ணுவோம் ஒருத்தர்கிட்ட. அப்படி இருக்கும்போது அதே வீக்னஸ் அவங்க அவங்க சுயநலத்துக்காக அதை நம்ம கிட்ட வச்சு டார்கெட் வச்சு அடிச்சு நம்மளை காயப்படுத்துற அந்த நொடி நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. அது ரொம்ப பெயின்ஃபுல் அந்த மொமெண்ட். ஸோ இப்படி இருக்கிறது ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. சரி, இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டா ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ல எமோஷனல் சேஃப்டி எப்படி இருக்கும்? ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்னா என்னங்க சொல்றீங்க? அங்க ஆர்கியூமெண்ட் வராதா? வரும். கோவம் வராதா? கண்டிப்பா வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதா? எக்கச்சக்கமா வரும். ஒரே ஒரு விஷயம்தான், பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா பார்த்துக்காம, உன்னாலதான் எல்லா ப்ராப்ளமும், எனக்கு எப்பவுமே நீதான் எனக்கு மைண்ட் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க, இப்படின்னு அவங்கள பிளேம் பண்ணாத. சரி உட்காரு, என்னதான் பிரச்சனைவா சேர்ந்து சார்ட் அவுட் பண்ணுவோம் இப்படின்னு சொல்றது தான் ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப். சரி, ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்னா ப்ராப்ளம் வராதுன்னு கிடையாதுங்க, வரும். ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறமும் சேஃபா அவங்க கிட்ட பேச முடியுது பாத்தீங்களா, தன்னோட ப்ராப்ளம் என்னன்னு. அந்த ப்ராப்ளத்துக்கு அவங்க சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ, பட் அந்த அவங்க மனசு விட்டு அங்க பேச முடியறது இல்ல. தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். இததான் நீங்க மைன்யூட்டா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இத பார்ட்னர் கிட்ட மட்டும் நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்க, நாமளும் கொஞ்சம் கொடுக்கணும், சரிங்களா? ஏன்னா சில நேரம் நம்ம பார்ட்னர் நம்ம கிட்ட ரொம்ப டயர்டா இருக்கு, மனசு சரியில்லைன்னு ஏதாவது ஏதோ ஒரு பிரச்சனைகளை நம்ம கிட்ட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி பண்ணாத, ஏன் இதெல்லாம் உனக்கு தேவையா, நான் தான் லாஸ்டே உனக்கு சொன்னேன்ல, ஏன் திரும்ப அதனால தான் உனக்கு இது பிரச்சனை, என் சொல்படி கேட்டிருந்தா நீ இப்படி இருந்திருப்பியா, இப்படின்ட்டு நீங்க எரியிற விளக்கு எண்ணெயை ஊத்துன மாதிரி அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்க கூடாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்க.
எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் அட்வைஸ் மட்டும் தேவைப்படாதுங்க. ரொம்ப எமோஷனலா பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு மனநல சரியில்லாதவங்களுக்கு சம்டைம் அவங்க பேசுறது கேட்குற ஒரு இடம் தேவைப்படுது. இது யாருக்கும் தெரியறது இல்லை. நீங்க அவங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படிங்களா அவங்க கிட்ட பல பேர் வரமாட்டாங்க. என் மனசுல இருக்கிறத நீ நீ ஜட்ஜ் பண்ணாம கொஞ்சம் கேட்பியா அப்படின்னு வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. பட் அதனாலதான் உங்களுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க, இல்லை நேர்ல வந்து உங்களை மீட் பண்ணி பேச வருவாங்க. அவங்களுக்கு அப்பதான் அதுல ஒரு சாந்தி கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். சரி, நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுதுமா, நீ பேசு, நான் கேட்குறேன். இந்த மாதிரி வார்த்தைகள் தாங்க ஒரு உறவுக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இதை நீங்க கொடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுடைய பாண்டிங் ரொம்ப சூப்பரா போகும். சில நேரம் சொல்யூஷனை விட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எல்லாருமே ஒரு மிஸ்டேக் பண்றோம் லைஃப்ல. அவர் என்ன லவ் பண்றாருங்க, நான் அவருக்காக நான் வந்து எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணிக்க தான் செய்வேன். லவ் பண்றாங்கன்றதுக்காக எல்லாத்தையுமே வந்து சகிச்சுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா லவ்வுக்கு கூட ரெஸ்பெக்ட் வேணும், ட்ரஸ்ட் வேணும், ஃப்ரீடம் வேணும், நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வேணும், பவுண்டரிஸ் வேணும், நல்ல எமோஷனல் சேஃப்டி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அழகான முழுமையான காதலா இருக்க முடியும். ஒரு காதல் உங்களை எப்பவுமே பயத்திலே வச்சுட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நிதானமா நிறுத்தி கவனிக்க ஆரம்பிக்கணும். எதிர்காலத்துல நீங்க எதிர்பார்க்க கூடிய ஒரு மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாக போறீங்கன்னா அது இப்ப கொடுக்குற சிக்னல் தான் அந்த பயம். ஸோ அது என்னன்னு கொஞ்சம் கவனிச்சு 2 பேரும் உட்கார்ந்து அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள நீங்க வழியை தேடணும். நீங்க அந்த உறவுல எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வாழும் பொழுது நீங்க உங்க செல்ஃப் ஒர்த், உங்க ஐடென்டிட்டிய டோட்டலா வந்து அழிச்சுக்கிட்டு வாழற ஒரு சூழல் பிற்பகுதியில உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ அப்போ வந்து நீங்க யோசிச்சு பயன் இல்லை. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு சில கேள்வி கேளுங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல நானா இருக்கேனா? நான் பயப்படாம என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அந்த பர்சன் கிட்ட ஷேர் பண்ண முடியுதா? நான் என்னோட ஒப்பீனியன் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நோன்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் என்ன அவங்க மதிக்கிறாங்களா? அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி என்னோட வீக்னஸ் மொத்தத்தையும் நான் ஷேர் பண்ண முடியுதா அவங்க கிட்ட? இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு அமைதியை மட்டும் கொடுக்குதா, இல்லை எப்பவுமே பயத்தையும் பதற்றத்தையுமே கொடுத்துட்டு இருக்கா? இப்படி இந்த கேள்விகளுக்கு எல்லாம் உங்க மனசாட்சி என்ன பதில் கொடுக்குது அப்படின்னு நீங்க கவனிங்க. சில நேரம் நம்ம பிரெயின் வந்து நிறைய எக்ஸ்கியூசஸ் சொல்லும். அவரு நல்லவு தானே, கோவம் தானே அதிகமா படுறாரு, வேற ஒன்றும் இல்லையே, போனா போட்டோம் அப்படின்ற மாதிரி நமக்கு பயங்கரமா வந்து ஒரு மாதிரி யோசிக்க வைக்கும். தவறுகளை கூட சரியாக பார்க்க வைக்கும், அதாவது அட்ஜஸ்ட் பண்ண வைக்கும். ஏன்னா நம்ம வந்து அதிகப்படியான ஒரு லவ் கொடுத்ததுனால நம்மளை வந்து நம்ம செல்ஃப் கொஞ்சம் சில இடங்கள்ல வந்து தாழ்த்தி கொள்ள வேண்டிய நிலைகளில் நம்ம பிரெயின் வந்து நம்மளை தள்ளப்படும். ஓகே, அவர் என்ன லவ் பண்றாரு, ஆனா என் மனசு எப்படி ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்களுடைய உறவுல என்ன இம்பேலன்ஸ் ஏற்படுதுன்றது உங்களுக்கு புரிய வரும். எங்க தப்பு நடக்குது, எப்பவுமே யார் தப்பு பண்ணிட்டு இருக்கா, யார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே, யார் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது, யார் ரொம்ப ஒரு கூனி குறுகி போய் வாய் திறக்க முடியாத உட்காந்துருக்கோம். ஓகே, ஒரு உறவுல 2 பேர் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர், லைவ் எக்ஸாம்பிள்ஸே நான் நிறைய பார்த்துருக்கேன். 2 பேரும் டீப்பா லவ் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்குள்ள உணர்வு ரீதியான ஒரு விஷயங்களை மட்டும் வேற ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பெஸ்டி ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், யாரானும் வேற யாருக்கிட்டே உட்காந்து கொட்டிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் லவ்ல இருக்காங்களே, அது என்ன கனெக்ஷன்? அப்போ அந்த உறவு எதற்கு? என்னோட கேள்வி. இது நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன். உணர்வுகளை வந்து போறாங்க, வெளியில போய் சுத்துறாங்க, லவ் பண்றாங்க, சாப்பிடுறாங்க, ஊர் சுத்துறாங்க, கோயில்குளம் போறாங்க, எல்லாமே நடக்குது.
பட் உணர்வு பரிமாற்றம் நடப்பது இல்லை. அது வேறு ஒருவரிடம் பகிரப்படுகிறது. இது ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்னு என்ன கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு வாழ்க்கையில உணர்வு தான் ரொம்ப ரொம்ப அடி வாங்குற ஒரு விஷயமே மனுஷனுக்கு. அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும் அதை திருப்திப்படுத்துறதுக்கும் அதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுறதுக்கு தான் இங்க ஆள் இல்லாம இருக்காங்க. அப்படி ஒரு ரைட் பர்சன் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கலன்னு பார்த்து எதுக்கு அந்த உறவுன்றது என்னோட கேள்வி. அப்படி தெரிஞ்சா இதுக்கப்புறம் அந்த உறவை சரி பண்றதுக்கு ஏற்ற வழிகளை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட எஃபர்ட்லாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தா உங்க பார்ட்னர் கரெக்ட் அண்ட் உங்க லவ் இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல முன்னேறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு சேஃப் பிளேஸ் தேவைங்க. அது ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம், ஃபேமிலியா கூட இருக்கலாம். ஏன் சில நேரம் நாமளே நமக்கு ஒரு சேஃப் பிளேஸா மாறத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் இந்த லைஃப்ன்ற இந்த ஜேர்னில நம்ம அழகா டிராவல் பண்ணி நிம்மதியான ஒரு லைஃபை அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் ஒரு உண்மையான சுத்தமான எமோஷனல் சேஃப்டி. நீங்கள லவ்ல இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, அந்த லவ்ல நீங்க எவ்வளவு சேஃபா இருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆகியிருந்தா கமெண்ட்ல எமோஷனல் சேஃப்டின்னு சொல்லுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். until then உங்க மனசை காப்பாத்திக்கோங்க. எங்கெங்க பவுண்டரி வைக்கணுமோ பவுண்டரி வைக்க கத்துக்கோங்க. மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நேசிக்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரி உண்மைகள் பேசுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசும்.